விஜயை சுற்றி சுற்றி அடிக்கும் புரளிகள் கடைசி படத்துக்கும் வந்த அதே சோதனை. அதுக்குன்னு இவ்ளோ ரீமேக்கா? ஒவ்வொரு முறையும் விஜயின் படங்கள் வெளிவரும் போது அந்த படத்தை பற்றிய புரளிகளும் வெகு காலமாக வந்து கொண்டிருப்பது சகஜம்தான். உதாரணத்திற்கு விஜய் நடித்த மாஸ்டர் பிரபல கொரியன் படமான சைலண்ட் படத்தின் ரீமேக் என்றும், பீஸ்ட் தங்க கடத்தலை மையமாக கொண்ட கதை என்றும், வாரிசு இரட்டை வேட கதை என்றும், சமீபத்திய கோட் கூட பிரபல ஹாலிவுட் படமான லூப்பரை தழுவி எடுக்கப்பட்ட டைம் டிராவல் படம் என்றும் ஒவ்வொரு முறையும் இது போல புரளிகள் வருவது சகஜமான ஒண்ணுதான். இப்போது அவரது கடைசி படமாக சொல்லப்படும் தளபதி 69 கூட பாலையா காருவின் தெலுங்கு மசாலா பகவத் கேசரியின் ரீமேக் என்று ஒரு விஷயம் சுற்றி வருகிறது. சிலர் பகவத் கேசரியை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம் என்று சொல்கிறார்கள். விஷயம் அறிந்தவர்களிடம் கேட்டால் இதை முற்றிலும் மறுக்கிறார்கள். தளபதி 69 முற்றிலும் புதிய கதை, எந்த படத்தின் ரீமேக்கோ இன்ஸ்பிரேஷனோ இல்லை என்று சொல்கிறார்கள். கூடுதல் தகவல், நண்பன் படத்திற்கு பிறகு விஜய் எந்த ஒரு ரீமேக் படத்திலும் இதுவரை நடிக்கல. காலகாலமா விஜயை சுற்றி இது போன்ற புரளிகள் வந்தாலும் அது அவரின் ஓபனிங்கை எந்த வகையிலும் பாதிக்கல. மனுஷன் வழக்கம் போல பாக்ஸ் ஆபீஸ்ல கிங்னு நிரூபிச்சிட்டு வராரு. சோசியல் மீடியாவுல புரளிகள் விஜய் படத்துக்கு மட்டுமில்ல, மத்த மொழி நடிகர்களையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சா சாதாரணமா ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகுற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வச்சே இப்போ இருக்கிற நெட்டிசன்கள் அவங்க யூகத்துக்கு தோன்றத சோசியல் மீடியாவுல கலந்து விட அது பெருசா பரவிடுது. ஆனா இதுல விஜய் படம் தனி ரகம்தான். கடந்த வருஷம் வெளியான லியோ படம் ஹாலிவுட்டில் வெளியான ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்துடைய அதிகாரப்பூர்வ ரீமேக்னு ஒரு செய்தி பரவுச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கிட்டத்தட்ட அதுவும் உண்மையாதான் இருந்துச்சு. அந்த படத்துடைய ஒன்லைனை பேஸ் பண்ணி தான் லியோ படத்துடைய கதையையும் அமைச்சிருப்பாங்க. சரி, விஜய சுத்தி இந்த மாதிரியான புரளிகள் ஏன் வருதுன்னு நாம மேலும் அலசி ஆராய்ஞ்சா அது கடந்த காலத்துல விஜய் பண்ண ரீமேக் படங்கள் தான் காரணம்னு நமக்கு தெரிய வருது. விஜய் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட்டான கில்லி, போக்கிரி அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இவ்வளவு ஏன், பக்கத்துல இருக்கிற ஆந்திரா கர்நாடகால இருக்கிற இலசுங்க கிட்ட கூட விஜய ரீமேக் பதின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அதனாலதான் விஜய் படத்தை சுத்தி சுத்தி இவ்வளவு ரீமேக் புரளிகள் வந்துகிட்டு இருக்கு போல.